சிந்து தேவானம் உனை என்னை தாளாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே. இந்த பாட்டு இப்போது ரீசெண்டாக ஜெயசித்ரா மேடம் அவங்க அந்த நடிகை பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தேன். இந்த பாட்டு ஞாபகம் வந்தது. இந்த நாய்கள் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, தெருநாய்கள் பிரச்சனை. இந்த பாட்டை பாருங்கள். இந்த தேன் சிந்துதே வானம் உனை என்னை தாளாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசித்ரா மேடமும் சிவகுமார் சாரும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாட்டில் அவங்க வசிக்கிற வீட்டில் மழை தண்ணியெல்லாம் ஒழுகிற மாதிரி ஏழ்மையான வீடு அது. நான் வளர்ந்ததும் ஒரு ஏழ்மையான வீடு தான். அந்த படத்தில் வர்ற மாதிரி மேற்கூரையெல்லாம் ஒழுகும், மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடும். நாங்கள் எழுந்து தான் உக்காந்துட்ருப்போம். நாங்கள் எழுந்து உக்காந்துட்ருக்கும் போது வெளியில் எங்கள் தெருவில் இருந்து நாய்க்குட்டிகள்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து அடைக்கலம் தேடும். அந்த பாட்டுலேயும் பார்த்திங்கன்னா அந்த வாத்துன்னு நினைக்கிறேன், வாத்தா புறா 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 வந்துடும் உள்ளே. எங்கள் வீட்டு பக்கத்தில் புறாலாம் வரல, நாய்க்குட்டிகள் தான் வந்தது. அதனால தான் நாய்கள் மேலே இவ்வளோ பாசம் வந்தது. நாய்கள் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த நாய்கள் அது வாலாற்ற தன்மை, அதனுடைய கண்களை பார்த்து டைரெக்டாக பேசுகிற தன்மை பொறுத்து தான் நாய்களில் ரொம்ப விரும்புகிற நாய் லவ்வர்ஸாக, அதாவது டாக் லவ்வர்ஸ்ன்னு நீங்கள்லாம் கிண்டல் அடிச்சிட்ருக்கீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உருவாகுறாங்க. ஒரு ஏழ்மையான ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் நாய்கள் வளருது அப்படின்னா, பணக்கார இடத்துலலாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மழை தண்ணி பணக்கார வீட்டில் மேற்கூரையிலெல்லாம் ஒழுக போகிறதில்ல. அந்த வீட்டில் ஏசி போட்டுக்கிட்டு தூங்கலாம், பெரிய பெரிய பெட்டில் தூங்கலாம், ஓகேவா. ஏழ்மையான வீட்டில் தான் நம்ம படுற கஷ்டம் கூட. சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கிற உயிரினங்கள் நம்ம நாடி வரும்போது அந்த உயிரினங்கள் மீது தனிப்பட்ட அன்பு தானாக வரும். இது இறைவன் படைப்பு. இதில் டாக் லவ்வர்ஸு, நீங்கள் டாகை லவ் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்கன்னு கேலி பண்ணுறது, கிண்டல் அடிக்கிறது, இதெல்லாம் வேணாங்க. ஒரு அன்பு இல்லாமல் ஒரு கணவன் மனைவி வாழ முடியாது. ஒரு பேரண்ட்ஸு சில்ட்ரன்ஸ்க்கு அன்பு கொடுக்காம அந்த ஃபேமிலியே இருக்க முடியாது. அதே மாதிரி தான் உலக உயிரினங்கள் மனிதர்களுக்குள்ள மனிதர்கள் அன்பு செலுத்திக்கிறது. அந்த மாதிரி தான் உயிரினங்கள்னுட்டு எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்காங்க. அதில் நாய்களுக்கு அந்த வாலாற்றுத்தன்மையும் கண்களை நோக்கி பேசுகிற தன்மையும் கொடுத்துருக்கிறதுனால தான் நாய்கள் செல்ல பிராணிகளாக, வளர்ப்பு பிராணிகளாக நம்ம கூடவே வளர்ந்துட்டுருக்கு. இதை டாக் லவ்வர்ஸு, டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்து அன்பே இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏழைகள் வீட்டில் தான் நாய்கள் வளரும். பணக்கார வீட்லேயும் இப்போது தெருநாய்களை வளர்க்குற அளவுக்கு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த விழிப்புணர்வோட நிறைய சினி ஆக்ட்ரஸ்ஸு, தொழிலதிபர்கள்லாம் தெருநாய்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணால் இந்த தெருநாய்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீருங்கிறது நம்பிக்கை. அதே சமயத்தில் ஏழ்மையானவர்கள் இந்த நாய்க்குட்டிகளை அரவணைக்கிறத நிறுத்திட வேண்டாம். பணக்காரர்கள் அந்த ஏழ்மையானவர்களை பார்த்து இன்னமும் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய தெருநாய்க்குட்டிகளை எடுத்து வளருங்க. இந்த ரேபிஸுங்கிற இந்த பெரிய ப்ராப்ளம் கண்டிப்பாக தீந்துரும்ன்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.